Hi literature aspirants, this is Dr. Fatima Sanjita. இந்த வீடியோல நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதின Sonnet 29 ஓட டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் லிட்ரேச்சர் பிளாசாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷேக்ஸ்பியர் டிராமாட்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமஸ் போயட்டும் கூட. இவர் 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு. இந்த 154 சானட் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 126 சானட்ஸை வந்து மிஸ்டர் WH அப்படிங்கிறவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ரிமைனிங் 26 சானட்ஸை டார்க் லேடி அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விமனுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ரிமைனிங் 2 சானட்ஸை கிரீக் காடஸஸ் ஆன காடஸஸ் டயானாக்கும் குப்பிட்க்கும் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஷேக்ஸ்பியர் சானட்க்குன்னு ஒரு தனியான ஃபார்ம் இருக்கு. சானட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 14 லைன்ஸ் இருக்கக்கூடிய போம் தான் சானட் அப்படின்னு சொல்லுவோம். இவரோட போயம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12 லைன்ஸ் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். லாஸ்ட்ல வந்து ஒரு ரைம்டு கப்லெட்ல முடியும். கப்லெட்னா என்ன? 2 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்லாம் கப்லெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சானட் வந்து 29th சானட். இது வந்து அந்த ஃபேர் யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் WHக்கு வந்து டெடிகேட் பண்ணப்பட்ட சானட். இந்த சானட் கலெக்ஷன் எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1609ல வந்து பப்ளிஷ் ஆகுது. சானட் என்ன தீமை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அவனால என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. அவனால எப்படி நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை வந்து நம்ம மறக்கடிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது, அதாவது லவ்வோட டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவரை பத்தி தான் இந்த சானட் 29 வந்து டீல் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் பார்க்கலாம். When in disgrace with fortune and men's eyes, I all alone beweep my outcast state and trouble deaf heaven with my bootless cries and look upon myself and curse my fate. இந்த சானட்ல வரக்கூடிய ஸ்பீக்கர், அதாவது ஷேக்ஸ்பியர் தன்னைத்தானே எப்படி காமிச்சுக்கிறாரு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த சானட்ல எப்படி காமிச்சுக்கிறாரு அப்படின்னா, தன்னை வந்து ஒரு ஃபார்ச்சூனே இல்லாத ஒரு அன்லக்கி பர்சனா, அதாவது என்ன ஃபார்ச்சூன் வந்து என்னை வந்து கிரேஸ் பண்ணலை, என்னை கேப்சர் பண்ணலை, எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே என்னை ரெகக்னைஸ் பண்ணலை, நான் வந்து தனியாக விடப்பட்டேன், எல்லாருமே என்னை ஹேட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு நிலைமைக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன். என்னுடைய கவலைகளை சொல்றதுக்கு ஆள் கிடையாது, அதை கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, என்னோட அழுகையை கேட்கறதுக்கு கூட இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட கிடையாது. இந்த மாதிரி தனிமையில தவிக்கிற ஒரு பர்சனா வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்றாரு. அண்ட் லுக் அப்பான் மை செல்ஃப் அண்ட் கர்ஸ் மை ஃபேட். நான் வந்து எப்படி ஒரு அன்லக்கி பர்சனா பார்த்துட்டு என்னோட தலை எழுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நொந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. I all alone beweep my outcast state அப்படின்னா, அவுட்காஸ்ட் அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறது. என்னோட ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையை நினைச்சு எனக்காக கவலைப்பட யாருமே கிடையாது. இந்த நிலையை நினைச்சு நானே தான் அழுதுக்கிறேன். I all alone beweep, நானே லேமன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே தான் மனுஷங்க தான் எனக்காக யாருமே இல்லை, நான் காட்டையாவது ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் என்னோட கஷ்டங்களை சொன்னால் கூட ஹெவனும் எப்படி தான் இருக்குது, டெஃபாக தான் இருக்குது. இங்கேயும் என் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க யாருமே ரெடியா இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. ரோமோட இனிஷியல் ஸ்டேஜ்ல தனக்குன்னு யாருமே இல்லாம தனிமையில விடப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனோட நிலையை வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். விஷிங் மீ லைக் டு ஒன் மோர் ரிச் இன் ஹோப், featured like him with friends possessed, desiring this man's art and that man's scope, with what I most enjoy contented least. இவர் இப்படி தனிமையிலே இருக்கிறதுனால இவருக்கு எப்படி இருக்கணும் ஆசை அப்படின்னா, WH ஒயிட் மாதிரி நல்ல நம்பிக்கையோடைய ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப்பில் ஒரு பர்சனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னது? ஹோப். இந்த ஹோப் இருந்தால் மட்டும்தான் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இவர் எதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னா, WH ஒயிட் மாதிரியே நானும் நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். இவர் எப்படி இருக்காரு, நம்பிக்கை இழந்து போய் எனக்குன்னு யாருமே இல்லை, நான் ஒரு தனியாக விடப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கார்ல, அதுதான் இவரோட ப்ரெசன்ட் கண்டிஷன். இந்த ஸ்டேட்லேருந்து நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பர்சனாக நான் இருக்கணும். எப்படி ஹோப்லேயே ரிச்சாக இருக்கானோ அந்த மாதிரி நானும்
ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ட் லைக் ஹிம், அவன் எவ்வளோ அழகாக இருக்கானோ, அவன் எப்படி மேன்லியாக எப்படி இருக்கானோ அதே மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு அவனை பார்த்து அட்மையர் பண்ணுறாரு. அண்ட் லைக் ஹிம் வித் ஃப்ரெண்ட்ஸ் பொசஸ்ட். நெக்ஸ்ட் எதுக்கு வர்றாரு, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டிசைரிங் திஸ் மேன்ஸ் ஆர்ட், அந்த மனுஷனோட ஆர்ட் வரணும் நமக்கு, அந்த மனுஷன் மாதிரி நானும் ஆர்ட்டில் சிறந்த ஒரு மனுஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் தட் மேன் ஸ்கோப், அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்டட்லி, அவன் எப்படி அவன் கிட்ட இருக்கிறத வச்சு அவன் சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறானோ அந்த மாதிரி நானும் கண்டென்டடாக இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக வாழக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல எல்லாமே இந்த WH ஒயிட்டை இவர் மீட் பண்ணுறாரு, அவரை அப்சர்வ் பண்ணுறாரு, அவரை பார்த்து அவரை மாதிரி இருக்கணுங்கிற ஆசை இவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு இந்த 4 லைன்ஸில். இந்த 4 லைன்ஸில் நம்ம பிஞ்ச் ஆஃப் ஜெலசியையும் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. இப்போ நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் போயிடலாம். இட் இன் தீஸ் தாட்ஸ் மை செல்ஃப் ஆல்மோஸ்ட் டிஸ்பைசிங். கேட்டோட இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, அவருக்குன்னு யாருமே இல்லை, அவரோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ கூட யாரும் இல்லை. இந்த நிலையில் ஒரு பர்சனை பார்க்குறாரு, அந்த பர்சன் பார்த்தா இவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ அதுவாகவே அவர் இருக்கார். அழகுலையும் சரி, ஆற்றல்லையும் சரி, என்னெல்லாம் இல்லையோ இது எல்லாமே இவர் ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடிய அந்த மனுஷன்கிட்ட இருக்குது. இப்போ இந்த நிலையில் இப்போ இவரோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நானும் இருக்கேன், அவனும் இருக்கான், அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, இந்த வாழ்க்கை நான் ஏன் வாழணும் அப்படின்னு நினச்சி நானே என்னைய ஹேட் பண்ணுற அந்த சமயத்தில், டிஸ்பைசிங் அப்படின்னா ஹேட் பண்ணுறது, ஓகேவா? இந்த டைமில் ஹாப்பினா லக்கிலி, ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் ஆன் தி, நான் இப்போ எதை பற்றி நினைக்கிறேன், உன்னைய பற்றி நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் உன்னைய பற்றி நினச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அண்ட் தென் மை ஸ்டேட், அதுக்கப்புறம் என்னோடய நிலை அப்படியே மாறுது. என்னோட வருந்தத்தக்க நிலையை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கேன், அப்போ உன்னோட நினைவு வருது, அந்த நினைவு வந்த உடனே என்னோட இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னா, லைக் டு த லார்க் அட் பிரேக் ஆஃப் டே அரைசிங் ஃப்ரம் சலன் எர்த். நான் ஒரு லார்க் மாதிரி, லார்க் அப்படின்னா வானம்பாடி பறவை, அந்த பறவை எப்படி காலையில் அப்படி விடியும் போது அந்த துவண்டு போன இருட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏர்த்லேருந்து அப்படி பறந்து அந்த ஹெவனை நோக்கி பாட்டு பாடிட்டு அப்படி பறந்து அழகாக போகுதோ அந்த மாதிரி என்னோட மனசானது அப்படி பறக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்றாரு. வானம்பாடி பறவையானது எப்படி பாடிக்கிட்டே அந்த ஹெவனோட கேட்டு கிட்ட தான் போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுதோ அந்த மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். 4 லைன்ஸில் தான் லவ் எப்படி ஒரு மனுஷனை மாற்றும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் லைனில் சோகமாக இருக்கக்கூடிய மனுஷன் செகண்ட் லைனில் அந்த லவ்வை ஃபீல் பண்ண உடனே தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் அப்படி வானத்திலே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைனோட எக்ஸாக்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து வைரமுத்து ஒரு சாங்கில் எழுதியிருப்பார்ல, காதலே நீ பூவெறிந்தால் மலையும் கூட குலையும், காதலே நீ கல்லெறிந்தால் கடலும் கூட கலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான். For thy sweet love remembered such wealth brings, that then I scorn to change my state with kings. என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட காதலுக்காக, உன்னோட அன்புக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் இருக்கிறதோ ஒன்றும் இல்லாத நிலை, இந்த நிலையிலேருந்து உன்னோட பிளேஸ்க்கு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் வந்துட்டு என்னோட பிளேஸ்க்கு நீ போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், அந்த அளவுக்கு ஒரு கிங்கோட ஸ்டேட்டஸ்க்கு நிகரான ஒரு வெல்த் எனக்கு தந்தா கூட அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த 2 லைன்ஸோட இன்னொரு வெர்ஷன் தான் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ சாங்கில், நீ பார்க்கும் முன்பே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழ மாட்டேன் அந்த லைன். இங்கே ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு, ராஜாவே வந்து நீ ராஜாவாக இருந்துக்கோன்னு சொன்னால் கூட அதை கூட நான் மதிக்க மாட்டேன், உன்னோட காதலுக்காக எனக்கு உன்னோட அன்பு தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் மாறுறாரு. இந்த மாதிரி லவ் அப்படிங்கிறது வந்து எப்படி கவலையே உருவாக இருக்கக்கூடிய மனுஷனை மாற்றுது அப்படிங்கிறது தான் இந்த போமில் ஷேக்ஸ்பியர் சொல்ல வர்றாரு. இந்த போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் லிட்ரேச்சர் பிளாஸாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye.